ஒன்று. வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி இடையிலான முக்கிய வேறுபாடு என்ன? ஏ. வளர்ச்சி மரபியல் சார்ந்தது. பி. முதிர்ச்சி அனுபவத்தின் விளைவு. சி. வளர்ச்சி தொடர்ச்சியான மாற்றம். டி. முதிர்ச்சி கற்றலால் ஏற்படும். சரியான விடை சி. வளர்ச்சி தொடர்ச்சியான மாற்றம். 2. பியாஜே அவர்களின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டின்படி கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் எந்த வயதில் ஏற்படும்? ஏ. 0-2. பி. 2-7. சி. 7-11. டி. 12-18. சரியான விடை சி. 7-11. 3. கவனமின்மை அதிகமாக ஏற்பட காரணம் எது? ஏ. ஊக்கம். பி. சோர்வு. சி. ஆர்வம். டி. நினைவாற்றல். சரியான விடை பி. சோர்வு. 4. தாண்டைக் கூறிய லா ஆஃப் எஃபெக்ட் எதனை குறிக்கிறது? ஏ. பயிற்சி. பி. தூண்டுதல். சி. திருப்தி. டி. நுண்ணறிவு. சரியான விடை சி. திருப்தி. 5. கிளாசிக்கல் கண்டிஷனிங் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? ஏ. ஸ்கின்னர். பி. பாவ்லாவ். சி. கோலர். டி. பாண்டுரா. சரியான விடை பி. பாவ்லாவ். 6. மாஸ்லோவின் தேவைகளின் படிநிலையில் அடிப்படை தேவை எது? ஏ. மதிப்பு தேவை. பி. பாதுகாப்பு. சி. சுயநிறைவு. டி. உடல் தேவைகள். சரியான விடை டி. உடல் தேவைகள். 7. நுண்ணறிவு மதிப்பீட்டிற்கு பயன்படும் அளவுகோல் எது? ஏ. இக்யூ. பி. எஸ்கியூ. சி. ஐக்யூ. டி. ஏக்யூ. சரியான விடை சி. ஐக்யூ. 8. எரிக்சனின் சமூக வளர்ச்சி கோட்பாட்டில் இளமை பருவத்தின் முக்கிய சிக்கல் எது? ஏ. நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை. பி. முயற்சி வெர்சஸ் குற்ற உணர்வு. சி. அடையாளம் வெர்சஸ் குழப்பம். டி. உழைப்பு வெர்சஸ் தாழ்வு. சரியான விடை சி. அடையாளம் வெர்சஸ் குழப்பம். 9. குழு இயக்கவியலில் ஒத்துழைப்பு கற்றலை ஊக்குவிப்பது எது? ஏ. போட்டி. பி. தனிப்பட்ட கற்றல். சி. குழு கற்றல். டி. தண்டனை. சரியான விடை சி. குழு கற்றல். 10. மனநலம் பாதிக்கப்படுவதற்கான முக்கிய காரணம் எது? ஏ. உடற்பயிற்சி. பி. மன அழுத்தம். சி. நல்ல உறக்கம். டி.